வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தனுசு ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் பாருங்க, கோச்சாரத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, பயிற்சி ஆகக்கூடிய மாத கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் தேதியெல்லாம் பார்த்துட்டு இப்போ தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாங்க. இந்த மாதம் பாருங்க, சுப கிரகங்கள் எல்லாம் பலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் கோச்சார கிரக நிலைலாம் இருக்குங்க. அதெல்லாம் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம். இப்போ கோச்சாரத்தில் பாருங்க, செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கக்கூடிய அமைப்பு, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது கோச்சார கிரக நிலையாகும். இந்த மாதம் பாருங்க, மாத கிரகங்கள் பயிற்சி எல்லாம் இருக்குங்க. அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னியா ராசியில இருந்து துலா ராசிக்கு தன்னுடைய ஆட்சி மூல திருகோண வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு செப்டம்பர் 2ஆம் தேதி. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதே செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பாருங்க, புதன் பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இதுதாங்க இந்த மாதம் கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இது தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் போய் மறைந்திருந்தாலும் அந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த உச்சம் பெற்ற குருவால யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு தான். இப்போ 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது உச்ச ஸ்தானமாக இருக்கிறதுனால இது மறைவு இல்லை. உங்களுடைய ராசிக்கு சுப கத்திரி யோகம் அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் விழக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால உங்களுடைய ராசிக்கு இருபுறமே குரு பார்வை இருக்கிறதுனால வலு சேர்க்கக்கூடிய அமைப்புல உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதனை பலம் பெற்று பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால இது சிறப்பும் யோகத்தையும் அதிகமாக தருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடப்புல இருக்கு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரிக்க காலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது அர்த்தாஷ்டம சனி. இந்த சனி பகவான் பாருங்க, குடும்ப ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதி. அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதிரி அமைப்பு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது சில சங்கடங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கூட பிறந்தவங்க கூட ஒரு சங்கடங்கள், கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரகதியிலும் குருவின் பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால இதில் எல்லாமே ஒரு நிம்மதியான சூழ்நிலையால் இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய அமைப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்திலே பலம் பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதிக்கு மேல போறாரு. 10ஆம் இடம் அந்த சூரிய பகவானுக்கு எந்த ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது திக்பலம் பெறக்கூடிய அமைப்புங்க. சூரிய பகவானுக்கு 10ஆம் இடம் அதுவே தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய அமைப்புல சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டா நிர்வாக திறமை, ஆற்றல், துணிச்சல், இது எல்லாமே தரக்கூடியவரே சூரிய பகவான் ஆவார். உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இப்போ சனி பகவானும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. அதுவும் அவர் வக்ரகதி அடைந்து குரு பார்வை பெற்று அந்த 10ஆம் இடத்தை சமசப்தமமாய் பார்க்கறாரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது தொழில, சொந்த தொழில் தனுசு ராசி நேயர்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த மாதம் பாருங்க, 10ஆம் இடத்து அதிபதியான அவரே 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் அந்த 10ஆம் இடத்துக்கே பயிற்சியாகி அமரக்கூடிய அமைப்பு. அது எப்போ அப்படின்னு எடுத்துட்டா, புதன் பகவான் பாருங்க இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ஆட்சி வீடான
கன்னியா ராசிக்கு அந்த புதன் பகவான் தன் வீட்டுக்கே வரக்கூடிய அமைப்பு, அங்கே பலம் பெறக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் அந்த புதனோட சூரிய பகவான் வந்து இணையக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கோச்சார ரீதியாக சொந்த தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. அடுத்தது லாபாதிபதியான சுக்கிர பகவான் வந்து பாருங்க, அவர் 6ஆம் இடத்துக்கே அதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல மறைந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல பலம் பெறக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. 10ஆம் இடத்து அதிபதியும் பலம் பெற்றிருக்கார், லாபாதிபதியும் பலம் பெற்றிருக்கார், உங்களுடைய பாக்யாதிபதி அவரோட திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ராசிநாதனும் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கோச்சாரத்துல வந்து சொந்த தொழில செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், புதிய முயற்சி தொழில நல்ல வெற்றி அடையும். இந்த மாதிரி சிறப்பான பலன்களை இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த 6ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்காருங்க. பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அல்லது இடமாற்றத்தால நல்லது நடக்கிறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகள் காட்டக்கூடிய அமைப்புங்க. இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்புங்க. தொழில் வியாபாரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுக்கும். புதன் பகவான் வந்து 10ஆம் இடமாக வரும்போது இன்னும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, அஞ்சல் தொலை தொடர்பு இருக்கிறவங்களுக்கு, நாடகம் நடனம் இந்த மாதிரி பத்திரிகை துறை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்க, புதன் பகவான் 10ஆம் இடமாக வரும்போது 10ஆம் இடத்தோட தொடர்பு சூரியனோட பெறும்போது இந்த மாதிரி தொழில் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. கல்வி நிறுவனம் நடத்துறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்க, இந்த புதன் பகவான் பலம் பெறக்கூடிய அமைப்பு. அந்த 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி ஆக, அந்த 10ஆம் இடத்துக்கு தனஸ்தானாதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் வருவார். அவரே லாபாதிபதி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியே செவ்வாயோட பலம் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அந்த 10ஆம் இடத்துக்கு பலம் சேரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம், அடுத்தது தொழில்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுக்குங்க. புதன் பகவான் வியாபார கிரகம் அப்படிங்கிறதுனால வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரி, இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியான அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று இருந்தாலும் குரு பார்வை பெற்று அந்த குரு பகவான் உங்க குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறாரு. அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. குடும்பத்துக்கு உண்டான சுப காரியங்கள், சுப விஷயங்கள், குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனைகள், சங்கடங்கள், கடன் பிரச்சனை தீர்றது, கடன் ஒரு இடத்துல வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாமே கடன் அடையிறது, கடன் வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்கறது, நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைகிறது, கொஞ்சம் பணம் புலங்காட்டம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் 5-10 மிச்சம் பிடிக்கக்கூடிய கிரக அமைப்பெல்லாம், கிரக நிலைகள்லாம் காட்டக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாருங்க, செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தில் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் தன்னால இருந்தார். செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு போர்க்குணம் கொண்டவர். அவர் வந்து எதா இருந்தாலும் சட்டுன்னு பேசுறது, கோவப்படுறது, ஒரு வேகமா அதிகமா பேசுறது, நிதானம் இல்லாத தன்மை, இந்த மாதிரியெல்லாம் அந்த செவ்வாய் பகவான் மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் சமசத்தமா உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அடுத்தது உங்களுடைய 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்தை 8ஆம் பார்வையா பார்க்கறாரு. அங்க 8ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதிரி இருக்கிறனால ஏதாவது ஒரு பதட்டம், டென்ஷன், ஏதாவது ஒரு நிதானம் இல்லாம ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த செவ்வாய் பகவான் பாருங்க, இப்போ பயிற்சி அடைந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து அந்த செவ்வாய் பகவான் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும், அங்க நீச்சம் அடைந்து இருந்தாலும், அங்க உச்ச குருவோட நீச்சபங்க ராஜ யோகத்துல போகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குங்க. குரு அப்படின்னு எடுத்துட்டா புத்திரக்காரகர். அடுத்தது புத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்த அதிபதி அவரோடு இணையக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல பலன்கள். பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்களா, அல்லது படிக்கக்கூடிய வயதில் பிள்ளைகள் இருக்காங்களா, அல்லது அவங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமா ஏதாவது அவங்களுக்கு நல்லது நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நீங்க செய்யணும், அவங்களுக்கு உண்டான கடமை என்ன செய்யணும்,
அந்த கடமையை இந்த மாதம் சிறப்பாக அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு மன நிம்மதி அடையக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. பிள்ளைகளுக்கு உண்டான சிறப்பான பலன்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு. சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைபாடு, வைத்திய செலவு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கு. அதிகமாக மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பாருங்க, இந்த மாதம் எல்லாம் கம்மியாகி கொஞ்சம் உடம்பு வந்து உங்களுக்கு சீராக வந்து அமையக்கூடிய அமைப்பு, வைத்திய செலவு கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு, ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஓரளவு நிம்மதியாக உடம்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு. இல்லத்தரசிகளுக்கும் சிறப்பான பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. என்ன, கொஞ்சம் சிறு சிறு கோபம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. வாய் வார்த்தைகள் இது எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு போய் 8ஆம் இடத்துல அமர்ந்து குருவோட உங்கள் ராசி அதிபதியோட 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து அவர் தன் சமசப்தமா 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதியை வக்ரம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணை போக்கில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருங்க. டப்புன்னு நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு. முடிந்த வரைக்கும் வார்த்தை நிதானமாக பேசணும். பேசுறது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்து சிந்திச்சு பேசுங்க. அது மட்டும் போதும், வேற எந்த விஷயம் வேண்டாம். பேச்சு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு செயலில் நீங்கள் காட்டுங்க. செயல் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை கிரக நிலைகள் இருக்குங்க. சுய ஜாதகத்தில் அந்த உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு நட்பு யோகாதிபதிகள் திசைபுத்தி நடக்குது அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பை தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.